நமது தமிழ் கலாச்சாரத்தில் பெரும்பாலான பண்டிகைகள் திதி அல்லது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் கொண்டாடப்படும். ஆனால் தமிழ் வருடத்திலேயே நட்சத்திரம் பார்க்காமல் தேதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் ஒரே ஆன்மீக திருவிழா எது தெரியுமா? அதுதான் ஆடிப்பெருக்கு. ஏன் ஆடி 18? காவிரி பிறந்ததன் பின்னணியில் இருக்கும் அகத்தியரின் ரகசியம் என்ன? கங்கையும் யமுனையும் கூட தங்கள் பாவங்களை போக்க காவிரியிடம் ஓடி வரும் நாள் எது? ஒரு 10 நிமிடம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஆடிப்பெருக்கின் ஆன்மீக ரகசியங்களையும் சங்ககாலம் தொட்டு தொடரும் உண்மையான வரலாற்று சான்றுகளையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முதலில் ஏன் ஆடி 18ஆம் நாள் என்ற கேள்விக்கும் பெருக்கு என்ற சொல்லுக்கும் உள்ள காரணத்தை பார்ப்போம். சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு நகரும் காலமே ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் முழுவதும் காவிரியிலும் மற்ற நதிகளிலும் புது வெள்ளமாக பெருக்கெடுத்து வரும். ஆடி மாதத்தின் 18வது நாளில் நதிகளின் நீரின் வேகத்தை உச்சத்தை அடையும். நீர் பெருக்கெடுத்து வரும் நாள் என்பதால் தான் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர் வந்தது. நமது முன்னோர்கள் இயற்கையை வெறும் பொருளாக பார்க்கவில்லை, இதை தெய்வமாக பார்த்தார்கள். நீர் இல்லையேல் உயிர்கள் இல்லை. அதனால் பெருகி வரும் நீரையும் அதை தரும் பூமியையும் வணங்கி ஆடிப்பட்டம் தேடி விதை என்று விவசாய பணிகளை தொடங்கும் நாளாக இதை குறிப்பாய் 18ஆம் தேதியில் அமைத்தார்கள். ஆடிப்பெருக்கு உருவானதற்கு பின்னால் மிக அழகான புராண கதைகளும் ஆன்மீக ரகசியங்களும் இருக்கின்றன. ஒரு சமயம் தென்னாடு கடுமையான வறட்சியில் வாடிய போது அகத்திய முனிவர் தன் கமண்டலத்தில் பிரம்மதேவனிடம் பெற்ற புனித நீரை கொண்டு வந்தார். குடகுமலையில் அகத்தியர் தவம் இருந்த போது உலகை காக்க விநாயகர் காக உருவம் எடுத்து வந்து அகத்தியரின் கமண்டலத்தை கவிழ்த்தார். அந்த கமண்டலத்தில் இருந்து பொங்கி வழிந்த புனித நீரே காவிரி நதி. அந்த காவிரி பூமிக்கு வந்த நன்னாளே ஆடி 18 என்று புராணங்கள் சொல்கின்றன. ஆன்மீக ரீதியாக ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கையும் உண்டு. கங்கை, யமுனை, நர்மதை போன்ற புனித நதிகளில் லட்சக்கணக்கான மனிதர்கள் நீராடி தங்கள் பாவங்களை கழுவுகிறார்கள் அல்லவா? அதனால் அந்த நதிகளுக்கு சேரும் பாவங்களை போக்க அந்த புனித நதிகள் அனைத்தும் ஆடி 18 அன்று காவிரியில் வந்து நீராடி தங்களை சுத்தப்படுத்திக் கொள்கின்றன என்பது ஐதீகம். அதனால் தான் இந்நாளில் காவிரியில் நீராடுவது சகல பாவங்களையும் போக்கும் என்பார்கள். ஸ்ரீரங்கத்தில் ஒரு அற்புதமான ஐதீகம் நடக்கும். காவிரி தாயை தனது தங்கையாகவும் தீவிர பக்தியாகவும் ரங்கநாதர் கருதுகிறார். ஆடி 18 அன்று ஸ்ரீரங்கநாதர் அம்மா மண்டப கரைக்கு எழுந்தருளி காவிரி தாய்க்கு பட்டு புடவை, மஞ்சள், குங்குமம், தாலி பொட்டு ஆகிய மங்கள சீர்களை மிதக்க விட்டு மரியாதை செய்வார். இறைவனே நதிக்கு சீர் கொடுக்கும் உலகிலேயே ஒரே வைபவம் இதுவாகத்தான் இருக்கும். இது வெறும் புராண கதை மட்டும்தானா? இல்லை, இதற்கென உறுதியான வரலாற்று சான்றுகளும் உண்டு. இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் புனலாடுதல் மற்றும் இந்திர விழா பற்றிய குறிப்புகள் உள்ளன. காவிரி பூம்பட்டினத்தில் மக்கள் புது வெள்ளத்தை வரவேற்பதை நடந்தாய் வாழ்க காவேரி என்ற வரிகள் மூலம் கொண்டாடியதாக சிலப்பதிகாரம் விவரிக்கிறது. தஞ்சையை ஆண்ட மாபெரும் சோழ மன்னர்கள் ஆடிப்பெருக்கை அரச விழாவாக கொண்டாடினார்கள். மன்னர் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் ஆற்றுப்படைக்கு சென்று புது வெள்ளத்தை மலர் தூவி வரவேற்பார்கள். அதாவது ஆன்மீகமும் இயற்கையும் இணைந்த இந்த ஆடிப்பெருக்கு விழா குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளுக்கு மேலான தொன்மை வாய்ந்த தமிழ் பாரம்பரியம் கொண்டதாகும். ஆடிப்பெருக்கு அன்று நாம் செய்யும் ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலும் ஒரு வாழ்வியல் தத்துவம் இருக்கிறது. திருமணமான பெண்கள் தாலி கயிற்றை மாற்றுவதும், திருமணமாகாத பெண்கள் நல்ல வரன் வேண்டி மஞ்சள் கயிறு கட்டுவதும் வழக்கம். மஞ்சள் கிருமி நாசினி மட்டுமல்ல, மங்களத்தின் அடையாளம். நதிக்கு காதோலை கருகமணி சமர்ப்பிப்பது காவிரி தாயை ஒரு சுமங்கலி பெண்ணாக பாவித்து செய்யும் வழிபாடு. முளைப்பாரி எறிகிறார்கள் என்றால் தானியங்கள் பெருக வேண்டும் என்ற பிரார்த்தனை. தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் என பல வகை சாதங்களை செய்து நதிக்கரையில் குடும்பத்தோடு அமர்ந்து உண்பார்கள். இது குடும்ப உறவுகளை ஒருங்கிணைக்கவும் இயற்கையோடு கலந்து வாழவும் நம் முன்னோர்கள் அமைத்த வழிமுறை. பெருக்கு என்றால் பெருகுவது அல்லது அதிகரிப்பது என்று பொருள். ஆடி 18 அன்று நாம் எதை தொடங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்பதே நம்பிக்கை. அதனால் தான் இந்நாளில் புது தொழில் தொடங்குவது, தங்கம் வாங்குவது, ஆன்மீக வழிபாடுகள் செய்வது நன்மையை தரும் என்பார்கள். நீர் இல்லை என்றால் மனித குலமே இல்லை என்பதை உணர்ந்து நதிகளை காக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை நமக்கு ஊட்டுவதுதான் ஆடிப்பெருக்கின் உண்மையான தத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. காவிரி தாயின் அருளால் உங்கள் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியரின் குடத்தில் பிறந்தவளே, தென்னகத்து கங்கையே, வளம் பெருக்கும் காவிரியே, பொன்னி தாயே, உன் பொற்பாதம் சரணம்.